அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் புளிசோறு, கட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஊர் சைடு. கட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் அது என்னென்னு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா சுத்தமான கடலைப்பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் இந்த கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பை நல்லா பொரிய விடுங்க. நல்லா ஓரளவு பொரியட்டும். இந்த புளிசோறு இந்த கட்டிச்சோறு எங்கள் அம்மா ஒரு சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் வீட்டில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடுனா இது ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் இப்போ நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டே கடுகு உளுந்து சேர்க்கலைன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் வேக லேட் ஆகும் பொரியறதுக்கு. அதனால் நமக்கு கடுகு உளுந்தி சேர்த்தோம்னா கருகிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகும் உளுந்து சேர்த்துருக்கோம். இப்போ காஞ்ச மிளகா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை. இந்த ஜாமானுங்க தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட் தான் நிறையா தேவைப்படும். இது நீங்கள் எவ்வளோதுக்கு கூட சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சோறு அந்த சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால், தண்ணி பால்லாம் இருக்கக்கூடாது, கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோங்க. புளி கரைச்சலும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. அது புளிப்பு நமக்கு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். இது ஏன்னா புளிசோறுனால கட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் புளிப்பு கூட தான் இருக்கணும். கொஞ்சம் ஒரு எப்பவும் இருக்கிற புளியை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோங்க. மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போதும். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதி வர்ற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை நல்லா சுட ரெடி பண்ணி வச்சுக்கிற ரைஸை அதில் ஆட் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கட்டிச்சோறு நம்ம செஞ்ச அன்னைக்குன்னு சாப்பிட்றத விட அது நம்ம அடுத்த நாள் நம்ம சாப்பிடையில தான் அதோட உண்மையான டேஸ்ட் என்னங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். இதுக்கு ஒரு சைடிஷ் எங்கள் அம்மா செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிசோறுக்கு ஒரு சைடிஷ் செய்வாங்க. அதுக்கு இப்போ எங்கள் ஊர் சைடு அமுக்கு முட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டையை நான் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரைஸு இந்த மாதிரி செஞ்சு நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு தேங்காய் பாலும் புளிச்சாறும் தான் மெயின். அந்த தேங்காய் பால் நல்ல கெட்டி பாலாக எடுத்துக்கிறோங்க. அதில் புளிச்சாறும் தனியாக நல்ல கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறோங்க. புளிச்சாறு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்லேயே வச்சிங்கன்னா அது தம் போட்டிங்கன்னா அப்படியே அது நல்லா இறுகி வந்துடும். அதோடு அடுத்த நாள் வச்சு பார்க்கையில் நல்ல கெட்டியாக அப்படியே அல்லையில் அப்படியே கேக் மாதிரிக்கே எடுக்க வரும் இந்த ரைஸே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியூர்களுக்கெலாம் பயணம் போனால் இந்த ரைஸை தான் எங்கள் அம்மா எங்கே போனாலும் கட்டி கொண்டு வருவாங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக இந்த முட்டை தான். அவிச்ச முட்டையை எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த அவிச்ச முட்டை நானும் ரெடி பண்ணியிருக்கேன். அவிச்ச முட்டையில் கொஞ்சம் வெறுமிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா இல்லாட்டி மிக்ஸ் மசாலா ஏதாச்சும் ஒன்று அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அதை ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா முட்டையை நல்லா கீரல் போட்டுக்கிறோங்க. அப்போ தான் முட்டை நம்ம ஆயிலில் பொரிக்கையில் முட்டை தெறிக்காது, டப்புன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு கீரல் மாதிரிக்கே போட்டுக்கிறோங்க. இந்த பாருங்கள், அப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கீரல் மாதிரிக்கே எல்லா பக்கட்டும் ஒரு 4-5 கீரல் போட்டு விட்ருங்க. இப்போ முட்டை நமக்கு தெறிக்காது, சூப்பராக பொரிஞ்சு வரும். இந்த கட்டிச்சோறுக்கு இந்த முட்டை தான் சைடிஷ் எங்கள் வீட்டில்.
உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டான சாப்பாடு. இப்போ வெளியூர்களுக்கெலாம் நம்ம போகிறோம், அங்கே சாப்பாடு இந்த ஹோட்டல் சாப்பாடெலாம் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கட்டிச்சோறு கட்டி இந்த முட்டையை அவிச்சு நம்ம வச்சு கொண்டு போய், இல்லை இறால் பொடி இருந்தால் இறால் பொடி பொரித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு போகையில் நல்ல டேஸ்ட்டாக நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். திருப்தியான சாப்பாடாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டான சாப்பாடாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா அதில் பொரிய விடுங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா ஆயிலில் நல்லா பொரிய விடுங்க. நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும். அப்போ திருப்பி விட்டுக்கிறோங்க. ஒரு பக்கெட் வெந்தோடனே இன்னொரு பக்கெட் திருப்பி விட்டுக்கிறோங்க. இது நம்ம வெளியூர்களுக்கெல்லாம் நம்ம போகையில் நம்ம இந்த மாதிரி கட்டிச்சோறு கட்டி இந்த முட்டையெல்லாம் அமுக்கு முட்டை போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே திருப்தியாக சாப்பிட்டுட்டு திருப்தியாக நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் எங்கள் அம்மா இதை வந்து செஞ்சுருவாங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த முட்டை நல்லா பொரிஞ்சு ஒன் சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு வேக விட்டுருக்குறோம். எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா முட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது, டப்புன்னு தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் தள்ளியே நிற்கிறது. இப்போ ஓரளவு ரொம்ப பொரியன்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த மசாலாவோடு அந்த இது சேர்ந்து வெந்தால் போதும். இந்த பாருங்கள் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொரித்து எடுத்தாலே போதும். இப்போ நம்ம அந்த முட்டையை வந்து அந்த கட்டிச்சோறு ஓரத்துலேயும் நம்ம அடுக்கி விட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நான் கரெக்டாக பால் ஆட் பண்ணேன், கரெக்டாக புளியும் ஆட் பண்ணேன். ரைஸ் வந்து ரொம்ப சதன்னு ஆகாமல் குலையாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா இருகலாக இருக்குது. நாளைக்கு சாப்பிடையில அது இன்னும் இருகலாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து கெட்டுலாம் போகாது. நம்ம புளி சேர்த்துருக்கறனால டேஸ்ட்டு இன்னும் செம்மையாக எடுத்து கொடுப்போம். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டாச்சு, ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டாச்சு. சரியான சூடாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? அப்படி செஞ்சுருந்தா உங்களுக்கு இந்த ரைஸை பற்றி தெரியும்னா, இந்த கட்டிச்சோரை பற்றி உங்களுக்கு தெரியுமா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சரியான சூடாக இருக்குது. முட்டை பிக்க கூட முடியலை, அவ்வளோ சூடாக இருக்குது. செம்ம மணமாக இருக்குங்க சாப்பாடு. சரியான மணம். அந்த தாளிப்பு, அந்த ரைஸு அப்படியே நல்லா அந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம எடுத்து போடவே தேவையில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில், மென்று சாப்பிடையில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக நல்லா ருசியாக நல்லா எடுத்து கொடுத்துருக்கு சாப்பாடு. உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.